இப்ப தொடர்ந்து நாம் குடும்ப ஆராதனையை பற்றி இந்த பியூரிட்டன் பெரியவர்கள் சபைகளுக்காக எழுதி தந்திருக்கிற குடும்ப ஆராதனைக்கான வழிகாட்டிகள். இப்ப ஏன் அதை அந்த அளவுக்கு ஆர்வம் எடுத்து செய்தாங்கிறத நான் விலைக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப கருத்தோட முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம செய்ய பார்க்கணும். இப்ப இதுவரையும் அந்த 14 அறிவுரைகளில் வழிகாட்டிகளில் 8 பார்த்திருக்கிறோம். இப்ப மிகுதியானதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அதுல 9வது ஜெபிக்கக்கூடியவர்கள், அதாவது குடும்பத்தில் ஜெபிக்கக்கூடியவர்கள் கடவுள் அளித்திருக்கும் அந்த ஈவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் வருகிற பொழுது குடும்ப தலைவனோடு சேர்ந்து அவங்க ஜெபிக்க கூடியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அதனால எல்லாருக்குமே சமமா ஜெபம் பண்ற ஆற்றல் இருக்காதுங்கிறத அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஜெபம்ங்கிற பொழுது அத லேசா எடுத்துக்க கூடாது. வார்த்தைகள் ஒழுங்கா இருக்க வேண்டியது மட்டுமல்ல, அந்த ஜெபம் எப்படி செய்யப்படணும், ஆண்டவருக்கு மகிமை அளிக்கக்கூடியதா இருக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கும் சீர்திருத்த சபைகள்ல மேலை நாடுகள்ல அது கவனத்தோட தான் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் இல்லை. விருப்பப்பட்டவன் ஜெபம் பண்ணிடலாம். ஆனா அன்னைக்கு அப்படி முடியாது. அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் ஜெபம் கேட்கிற பொழுது சில ஜெபங்கள் எனக்கு சலிப்பு ஊட்டுறதா இருந்தது. ஆண்டவரே 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 ஆண்டவரே, என்ன அது ஒருத்தர சொன்னாலே அவருக்கு காது கேட்குமே, இது ஏன் இத்தனை தடவை சொல்றான்? சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கு. ஆகவே போதகர்கள், உதவிக்காரர்கள், போதக பயிற்சிக்கு வாரவங்கெல்லாம் ஜெபத்துல உயர்ந்த தரத்துல இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் குடும்பத்துல கூட ஜெபிக்க கூடியவர்கள் கடவுள் அளித்திருக்கும் அந்த ஈவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு ஈவா பார்த்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஆகவே நம்ம ஜெபம் பண்ணணும், அது சரியா பண்ணணும், கண்ட மாதிரி பண்ணக்கூடாது. சில பேருக்கு ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான், அது மட்டும் ஜெபம். மத்தேயுல ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி கொடுத்த பாருங்க, கேட்கறது மட்டும் ஜெபம். முதல்ல அவரை மகிமைப்படுத்த, அவர் எப்படிப்பட்டவர், எத்தகைய குணாதிசயம் கொண்டவர் நம்ம ஆண்டவருங்கிறத நம்ம ஜெபத்துல காட்டணும். ஜெபத்துல தாழ்மை அவசியம். ஜெபத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அதாவது நாம இயற்கையிலேயே விசுவாசத்தை அடைந்திருக்கவில்லை, இயற்கையிலேயே நீதிக்குரியவர்களாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய நீதியால அந்த உடைய நம்ம மேல போர்த்தி இருக்கிறார் ஆண்டவர். இந்த மாதிரியே அந்த ரட்சிப்பை பத்தி, ஆண்டவரை பற்றிய உண்மைகள் எல்லாம் நம்ம வார்த்தைகள்ல வரணும். அதுதான் ஆண்டவருக்கு முன் தாழ்மைப்படுத்துது. அப்படி தாழ்மைப்படுத்தி நாம யாருக்கு முன்னால நிக்கிறோம், ஜெபிக்கிறோங்கிற உணர்வோடு அந்த ஜெபத்துல சொல்லப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்களுக்கு வரணும். ஆக ஜெபங்கிறது சும்மா அசால்ட்டா எல்லாம் பண்ணிடுறதுன்னு நினைக்காது. பியூரிட்டன்கள் சீர்திருத்தவாதிகள் காலத்துல அந்த மாதிரி அவங்க நினைக்கல. ஏன்னா ஆண்டவரே கூட சீடர்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்ட பொழுது, இதை கூட நீ என்கிட்ட கேட்கறியா அப்படின்னு சொல்லியே அழகா ஒன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு காரணமே ஜெபம் பண்றத அவங்க சரியா பண்ணணும், தெரிஞ்சிட்டு பண்ணணுங்கிறதுக்காகத்தான். இதே நேரம் தான் சர்ச்சில் கூட ஜெபம் பண்ண விடுறாங்கன்னா, ஆசைப்பட்டவன் கொஞ்சம் பேசக்கூடியவன் ஜெபம் பண்ண விட்டுறக்கூடாது. அந்த ஜெபம் இதுதான் இலக்கணம். அந்த ஜெபம் ஆண்டவரை உயர்த்துகிறதா, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறதா, இல்ல மனுஷனை சுயத்தை காட்டுகிறதான்னு பார்க்க. அந்த ஜெபத்துல தாழ்மை வெளிப்படுகிறதா, அந்த ஜெபம் வேதபூர்வமானதா, வேத சத்தியங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா. ஒரு ஜெபம் இறையியல் பூர்வமா இருக்கணும். அதெல்லாம் பயிற்சியில தான் வரும். அதுக்காகத்தான் நாம படிக்க வேண்டியவர்களாக இருக்கு.
வேத புஸ்தகங்கள் வாசிக்கணும், வேதத்தையும் வாசிக்கணும், நல்ல புஸ்தகங்களையும் வாசிக்கணும். அதெல்லாம் உதவி செய்யும். நம்ம ஜெபம் சரியான விதத்துல இருக்குது. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆனா கண்ட மாதிரி ஜெபம் பண்றது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் பரிசேயர்களை பார்த்து அவர் சொல்றாரு, அவர்கள் வாயினால் வீணாக புலம்புகிறார்கள். சரி, சொல்லி இருக்கிறார். இப்போ அவர் ஜெபத்தை கவனிக்கிற தேவன். ஜெபம் சரியான விதத்துல இருக்கணும் பாரு. ஆகவே ஜெபிக்கக்கூடியவர்கள் கடவுள் அளித்திருக்கும் அந்த ஈவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் அனுபவம் இல்லாதவர்களும், பார்த்தீங்களா, ஜெபத்துல அனுபவத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்களா இல்லையா? அனுபவம் இல்லாதவர்களும் பலவீனமானவர்களும் தங்களுடைய தேவைகளுக்காக கர்த்தர் அனைத்து விசுவாசிகளுக்கும் அளித்திருக்கும் ஜெபிக்கும் வழக்கத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ள ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை தயார் செய்து ஜெபிக்க வேண்டும். என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்துல? நீ சும்மா விட்டேன்னா என்னத்தையா உளறிடுவ. அதனால சிந்தித்து உன் ஜெபத்தை தயார் செய்து அதை எழுதினா பரவாயில்ல, ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்படித்தான் அந்த காலத்துல பண்ணியிருக்கான். மனசுல கண்டதெல்லாம் சொல்றது ஜெபம் இல்லை, வாரதெல்லாம் சொல்றது ஜெபம் இல்லை. கவனமா பார்த்து, அது சர்ச்சில் பண்ற ஜெபம் பண்ற பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம டீக்கன்ஸோ மற்றவங்களையும் ஜெபம் பண்ண விட்டா இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சொல்லி சிந்திக்க வச்சு பயிற்சி கொடுத்து தான் பண்ண வைக்க. இல்லாட்டியா ஜெபமா இருக்க. நம்ம ஜெபம் மற்றவங்கலாம் பயன்படணுமா இல்லையா? மற்றவங்க எல்லாம் கேட்கக்கூடியதா இருக்கு. அது ஒழுங்கான ஜெபமா இல்லாட்டி எப்படி பயன்பட முடியாது? நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அந்த அளவுக்கு கருத்தோடு இருந்திருக்கிறாங்க பியூரிட்டன்ஸ். அவர்கள் தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக தங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை மிகவும் ஊக்கத்தோடும் அடிக்கடியும் செய்து வர வேண்டும். அதேவேளை தாங்கள் ஊக்கமடைவதற்காக கீழே தரப்பட்டிருக்கும் ஜெப குறிப்புகளை தியானத்துடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க எழுதி வச்சிருக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாம் அது குடும்ப ஜெபம்ங்கிறது 2 நிமிஷம் 5 நிமிஷம் செஞ்சுட்டு ஓட முடியாது. அது ஒரு ஆராதனை நேரம், குடும்பமாக ஆண்டவரை சந்திக்கிற நேரம். அது கருத்தோடு செய்யணும். இப்ப அது என்னது? அது இந்த ஜெப குறிப்புகளை தியானத்தோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி 3, 4, 5, 7 காரியங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னது? முதலாவது, கடவுளின் பிரசன்னத்தின் முன் வருவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் தாங்கள் எந்த அளவுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் அவர் முன் அறிக்கை செய்ய வேண்டும். தாழ்மை வருதா இல்லையா? என்ன, நம்ம ஜெபம் பண்ற நேரம் யாரு முன்னுக்கு நிக்கிறோங்கிறது மறந்துடக்கூடாது. ஒரு தேவ பயம் இருக்கும். கண்ணை மூடி ஆண்டவருக்கு முன் ஜெபம் பண்றோம்னா அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எரிச்சல் உள்ள தேவன். எந்த விதமான அருகதையும் நமக்கு இல்லை அவர் முன்னுக்கு நிக்கிறதுக்கு. ஆனா ரட்சிப்பின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை சாதாரணமா எடுத்துக்க ஜெபம் பண்ற பொழுது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோங்கிறத நம்ம ஜெபம் காட்ட. ஆண்டவரே, உங்க முன்னுக்கு நிக்கிறதுக்கோ நீங்க கொடுத்திருக்கிற ரட்சிப்பை அனுபவிக்கிறதுக்கோ சுயத்துல எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ரெவலேஷன் வெளிப்படுத்தல ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தல கொடுக்கிற பொழுது யோவான் எப்படி நடந்துகிட்டான்னு வாட்சி பாருங்க. ஒரு தடவை முகம் கூப்புற நிலத்துல விழுந்து அவர் ஆராதித்தார். இப்ப யங் பீப்புள் எல்லாம் சர்ச்சில் ரொம்ப ஆர்வமும் துடிப்பா இருப்பாங்க. அதை செய்யணும் இதை செய்யணும். அப்படி செய்யற நேரம் நீங்க பாஸ்டர்ஸ் டீக்கன்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கிற நேரம் இந்த விஷயங்கள்ல அக்கறை கூட காட்டு. இதெல்லாம் சொல்லி கொடுக்காம வராது. இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுக்கணும். சரி, நான் அக்டோபர்ல போயிருந்த பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு சபையில புதன்கிழமை ஆராதனை நடந்தது. அது ஒரு 250-300 பேருக்கு மேல இருக்கும். அப்ப பாஸ்டர்ஸ் அதை நடத்தின பொழுது ஜெப குறிப்புகளை
பேர் சொல்லி ஒரு 6 பேர் அன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க, முதல்லயே விலக்கி விட்ட பிறகு. அப்ப இந்த வருஷம் போன வருஷம் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அந்த 6 பேர் ஜெபம் பண்ணவங்களும் வாலிபர்கள். அப்ப அது இப்படி அவங்க இருக்கிற பொழுது அங்க இன்னொரு போல்பேட்டும் லெக்டன் சொல்றது மைக்ரோ இருந்துச்சு. இப்போ இவங்க கையில ஒன்ன கொண்டாந்துருந்தாங்க, அந்த வரிசையா குறிப்பா இருந்திருக்கலாம். அப்ப அப்ப பார்த்தேன் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 6 பேரும் சர்ச் மெம்பர்ஸ். அப்ப எப்படி அந்த சர்ச் மெம்பரான வாலிபர்களுக்கு அந்த சபை போதகர்கள் எப்படி பயிற்சி அளிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த பொது கூட்டத்தில் பாஸ்டர்ஸும் இருந்து சர்ச் மக்களும் இருக்கிற 300 பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முன்னுக்கு அவங்க தைரியத்தோட வரும்படியாக செய்திருக்கிறார்கள். அதையும் யோசிச்சேன், சரி பாப்போம் எப்படி ஜெபம் பண்றோம். அருமையா ஜெபம் பண்ணாங்க இந்த 6 பேர். என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ண கூப்பிடப்பட்டிருந்தார்களோ அதுலயும் அவங்க தவறுல அருமையா. அப்ப எனக்கு தெரிஞ்சுது பயிற்சி கொடுக்காம சும்மாவே வந்திருக்காரு. அவ எப்படிப்பட்ட சபையா இருக்கும், எப்படிப்பட்ட போதகர்களா இருக்கிறாங்க, ஆத்தும கரிசனை காட்டுறதுல. இந்த காலத்துல யங் பீப்புளுக்கு இதெல்லாம் அவசியம். அவங்களை தயார்படுத்தணுங்கிற உழைப்பு அந்த யங் பீப்புள்ல பார்க்க முடியும். சரிங்களா? நாம செய்யறோமா? செய்யணும். அப்ப கடவுளின் பிரசன்னத்தின் முன் வரவும் அவரை ஆராதிப்பதற்கும் தாங்கள் எந்த அளவுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் அவர் முன் அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபத்தின் ஆவியை அவரிடம் கேட்க வேண்டும். ஜெபத்தின் ஆவி, the spirit of prayer and couldn't கேட்கணும். இரண்டாவது, அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் ஓரளவுக்கு மெய்யான தாழ்மையை அனுபவித்து உணரும் வரை தங்களுடைய பாவங்களையும் குடும்பத்தாரின் பாவங்களையும் குற்றப்படுத்தியும் நியாயந்தீர்த்தும் கண்டனத்தோடும் அறிக்கை செய்ய வேண்டும். ரொம்ப ஜெபங்கள்ல பாவ அறிக்கை இல்லாம இருக்கு. பாவ அறிக்கைன்னு சொன்னா இந்த செஞ்சுட்டேன் அந்த அதான் அறிக்கைன்னு சொல்லு. நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அதுல இருந்து காப்பாற்றணும். எவ்வளோ காரியங்கள் தெரிஞ்சிருந்தும் தெரியாத விதத்திலையும் பாவம் செய்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதுல இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாவத்தின் பக்கத்தில் போய்விடாதபடி ஆண்டவரே நீங்களை காத்து கொள்ளணும்னு ஜெபம் பண்ணும். பாவத்தை பத்தி பேச்சே இல்லாத ஜெபம் எப்படி ஜெபமா இருக்க முடியும்? ஏன்னா நம்ம கிறிஸ்தவனானவே ஆண்டவரை அடையிற வரையும் திருந்தி வாழ வேண்டியவன். திருத்தம் இல்லாதவர், திருந்தி வாழ வேண்டியவர். தொடர்ந்து 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 நம்ம திருத்திக்கணும். தப்ப தொடர்ந்து தொடர்ந்து செய்யாம இருக்கிறபடி பார்த்தது அது ஆண்டவர் உதவி இல்லாம வராது. அது நம்ம ஜெபத்துல காட்டப்படும். அப்ப இருதயத்துல மெய்யான தாழ்மை இருக்கும். தாழ்மை இல்லாதவன் தான் பாவத்தை பத்தி எல்லாம் கருத்தே காட்ட மாட்டான். ஆகவே யங் பீப்புளுக்கு உற்சாகம் அளிங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா யங்கா இருக்கிறது மட்டும் போதாது. இந்த விஷயங்கள்ல நம்ம பயிற்சி கொடுத்தா, அப்படி கொடுத்துதான் வழக்கம். மூணாவது, இவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியின் துணையோடு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கடவுள், இது குடும்பத்துல, அதனால தாராளமா பண்ணலாம் பாவ அறிக்கையெல்லாம். அவர் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவியின் துணையோடு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கடவுளுக்கு முன் தங்களுடைய இருதயத்தை திறந்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கும். அத்தோடு மனம் திரும்பும் கிருபைக்காகவும் அவரை விசுவாசிப்பதற்காகவும் அடக்கத்தோடும் நீதியோடும் பக்தியோடும் வாழ்ந்து ஆனந்தத்தோடு அவருக்கு சேவை செய்து வாழ்வதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். அப்ப குடும்பத்தால் அவன் ஜெபம் பண்றது மட்டுமல்ல, ஜெபம் பண்ண விருப்பப்படுகிற குடும்ப அங்கத்தவர்களையும் ஜெபம் பண்ண விடலாம். அடுத்தது, அவர்கள் தங்களுக்கும் தங்களுடைய மக்களுக்கும் கடவுள் காட்டி வரும் அளவற்ற கிருபைகளுக்காகவும் முக்கியமாக சுவிசேஷ ஒளி வீச கிறிஸ்துவில் அவர் காட்டும் அன்பிற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் குடும்ப ஆராதனை. இன்னொன்று, அவர்கள் ஆவிக்குரியதும் சரீரபூர்வமானதுமான தங்களுடைய உடல் நலன் அல்லது சுகவீனம், பொருளாதார நன்மை அல்லது துன்பங்களுக்காக காலையிலோ மாலையிலோ ஜெபித்து வர வேண்டும்.
அதுவும் ஜெபம் பண்ணும். உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வருது. இன்னொன்று அந்த குடும்ப ஜெபத்தில் செய்ய வேண்டியது, அவர்கள் பொதுவாக அனைத்து திருச்சபைகளுக்காகவும், அதாவது நம்மோட தொடர்பில் இருக்கின்ற உறவில் இருக்கின்ற திருச்சபைகளுக்காகவும், அனைத்து சீர்திருத்த சபைகளுக்காகவும், தங்களுடைய உள்ளூர் சபைக்காகவும், கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டு வருகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அத்தோடு தங்களுடைய மேலாளர்களுக்காகவும், மேலாளர்னா வேலையில உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, சபையில உங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான் மேலாளர். அரசனுக்காகவும் அரசிக்காகவும், இன்னைக்கு அரசன் அரசு இல்லை, அதனால கவர்மெண்ட்டுக்கு ஜெபிக்கணும், பிரைம் மினிஸ்டருக்கு ஜெபிக்கணும். அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் போதகர்களுக்காகவும் அவர்கள் அங்கத்தவர்களாக இருக்கும் சபையின் அனைத்து அங்கத்தவர்களுக்காகவும் நீதியான செயல்களில் ஈடுபட்டிருக்கும் அயலாருக்காகவும் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடியுமா அது? அதனால லிஸ்ட் போட்டுக்கணும். வாரத்துல 7 நாளைக்கு லிஸ்ட் போட்டுக்கணும். இந்த நாள்ல இன்னென்ன ஜெபம் இவங்களுக்கு, அடுத்த நாள்ல இன்னென்ன ஜெபம். இப்ப இங்க வர்றதுக்கு முந்தி 2-3 நாளைக்கு முந்தி என்னால ஃப்ரெண்டு அமெரிக்காவில் ஜோர்ஜியா மாகாணத்தில் ஒரு சபையில பாஸ்டரா இருக்காரு. என்னை விட 2 வயசு கூட. அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால 2 மாசத்துக்கு ஒரு தரம் இந்த பாஸ்டர்ஸ் என்னோட ஜூம்ல கலந்துரையாடுவாங்க. ஒரு ஐக்கியம். அடிக்கடி போய் பார்க்க முடியாது இல்லையா? கலந்துரையாடுவாங்க, ஜெபமும் பண்ணிக்குவோம். ரொம்ப பலனுள்ளதா இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, ஸ்டடியில இருந்தப்போ ஒரு கொண்டு பேப்பர் எடுத்து காட்டி, இங்க பாருங்க, இன்னைக்கு டியூஸ்டே, எவ்ரி டியூஸ்டே நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்க பிரேயர் பத்தி. உங்க சர்ச்சில் ஜெபம் பண்றாங்க. அதை தவிர அவர் பர்சனலா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனக்காக ஜெபம் பண்றார். இப்ப இந்த கூட்டம் நடக்க போறதெல்லாம் தெரியும். இப்படி பல சபைகள் ஜெபம் பண்ணிட்டு, எங்க சபை உட்பட. நம்மளாம் ரொம்பவுமே ஆண்டவருக்கு அவருடைய கிருபைக்காக நன்றி பாராட்ட வேண்டியவர். நீ அடுத்தது, கடவுளுடைய குமாரனின் ராஜ்யத்தின் வருகையினால் அவருடைய சித்தம் நிறைவேறி கடவுள் மகிமை அடைய வேண்டும் என்றும், கடவுள் முன் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடும், தாங்கள் கேட்டிருக்கும் அனைத்தும் அவருடைய சித்தத்தின்படி நிறைவேறும் என்ற உறுதியோடும் அவர்கள் ஜெபத்தை முடிக்க வேண்டும். ஜெபத்தில் இவ்வளவு இருக்குது. ஆண்டவர் ஜெபத்தில் குவாலிட்டி எதிர்பார்க்கிறார். நெகட்டிவா இருக்கிறது, சோம்பல் தர்றது, இல்ல ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு அலம்புறது பரிசேயர்களை போல, அதெல்லாம் எதை காட்டுகிறது? ஜெபத்தை பத்திய சிந்திக்கலான்னு காட்டுது. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அதுல இருந்திருக்கணும். ஆண்டவரை உயர்த்துகின்ற வார்த்தைகள் அதுல இருந்திருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய திருச்சபையை குறித்தும் அவன் காட்டுகின்ற ஆர்வம் ஜெபத்துல வந்திருக்கணும். ஆகவே ஜெபமா இருக்கணும். டீக்கனுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி பயிற்சி கொடுத்தா அருமையா ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஒரு மிடில் 20s இருக்கிற ஒரு யங் மேன் லீட் பண்ணலாம் கொடுத்திருக்கிறேன். பைபிள் வாசிக்கிறது எனக்கே அவ்வளவு பெரும் பலம் உள்ளதா இருந்தது. நிறுத்தி அல்லதான் அருமையா, ஜெபமும் அருமையா பண்றோம். அதெல்லாம் சொல்லி கொடுக்காம வரல, கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. ஸோ இட்ஸ் குட். இப்போ அவர் தான் ஜெப கூட்டமே நடத்துறார் வென்ஸ்டேஸ்ல. ரொம்ப சந்தோஷம். அவன் வாலிப்பேன், ஆனா தாழ்மை இருக்குது. கொடுத்ததை அழகா செய்யறான், அருமையாகவும் செய்கிறான். அதான் பார்க்கணும் பாருங்க. சரி, நீ 10வது 9ல் தான் இந்த வேலையும் பார்த்திருக்கிறோம். 10வது, அவிசுவாசிகளினதும் கேடான மனிதர்களுடையதும் நிந்தனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மீது காட்டி வரும் மாபெரும் கிருபைகளையும் அவருடைய தீவிர சிக்ஷைகளையும் நினைவு கூர்ந்து எவ்வித தாமதமும் இன்றி
சகலவித உலக காரியங்களையும் தடைகளையும் ஒதுக்கி வைத்து மேற்குறிப்பிட்ட கிரியைகளை பெரும் நேர்மையுடன் நாம் செய்து வர வேண்டும். உலக காரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சிடணும். இந்த ஆராதனை நேரத்தில் தலை போடாம பார்த்துக்கணும். போனை முதல்ல ஆஃப் பண்ணி வச்சிரு. அதுதான் எல்லாம் உயிரை வாங்குவாங்க இல்லையா? டெக்ஸ்ட் மெசேஜ் அது இதுன்னு வந்து பூஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆஃப் பண்ணி வச்சிரு. வேற யாரும் அதுல தலை இடக்கூடாது. நாம் இதன் காரணமாக சகல சபை மூப்பர்களும் இந்த விஷயத்தில் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தாரையும் ஊக்குவித்து அதே நேரம் தங்களுடைய பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் கீழிருக்கும் அத்தனை சபை குடும்பங்களுக்கும் இவற்றை மிகுந்த கவனத்தோடு செய்யும்படி பார்த்து கொள்ள வேண்டும். போதகர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய சபை மக்களுடைய குடும்ப ஆராதனைக்கு ஒத்துழைத்து ஊக்குவிக்க வேண்டும் உதவி இருக்கிறாங்கன்னு பாருங்க. 11வது, மேற்குறிப்பிட்ட சாதாரண அன்றாட கடமைகளை குடும்பங்கள் செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் அசாதாரண வேலைகளில் கடவுள் அழைக்கும் போது தாழ்த்துதலுக்கும் நன்றி கூறுதலுக்கும் உரிய அசாதாரண கடமைகளை தனிப்பட்ட முறையிலும் பொதுவிலும் குடும்பத்தில் மிகவும் கவனத்தோடு செய்ய வேண்டும். சாதாரண வேலை இருக்கு, அசாதாரண வேலையும் வரும். இருந்தோலையும் நம்ம பொறுப்போட நம்ம ஆண்டவருக்கு முன் தாழ்த்தி நன்றி அறிதலோட இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். 12வது, கர்த்தரின் வார்த்தை நாம் ஒவ்வொருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் நற்கிரியைகளை செய்யவும் ஊக்குவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் எல்லா சமயங்களிலும் முக்கியமாக தெளிவு பேச்சுக்களும் மாம்ச இச்சைகளின்படி நடந்து சிந்தனை செய்கிறவர்களும் அதிகரித்திருக்கும் இந்த காலங்களில், அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு, இந்த காலத்துல மோசமா இருக்குது, அதுவும் அவங்க மனசுல வச்சிருந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த காலங்களில் ஏனையோரும் இதே விதமாக நடந்து கொள்ளாமல் இருக்க ஒவ்வொரு சபை அங்கத்தவரும் தங்களையும் ஒருவருக்கொருவரும் ஊக்குவிக்க போதித்தும் கண்டித்தும் திருத்தியும் தங்களுடைய கடமைகளை ஒருவருக்கொருவர் செய்து வர வேண்டும். உலகத்தால இழுக்கப்பட்டு அழிந்து போகாம இருக்க ஒவ்வொரு சபையை சேர்ந்தவர்களும் அதுல அங்கத்தாளர்களாக இருக்கிறவங்க ஒருவர் மேல் அன்பு காட்டி தேவையான நேரத்துல ஆலோசனையும் சொல்லி கண்டித்து அவங்க எல்லாம் சரியா நடத்துற மாதிரி பார்த்துக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எந்த சபையில அங்கத்தவரா இருக்கிறீங்களோ அந்த சபையில அப்படி இருக்கிறீங்களா? இல்லாட்டி சுயநலம் இருந்து பாஸ்டர் சரியில்லை, அவர் என்ன கவனிக்க மாட்டேங்கிறாரு, இல்லாட்டி இன்னொருத்தனை போயிட்டு தேவையில்லாம பேசுறது, இல்லாட்டி இன்னொருத்தன் குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம ஈடுபடுகிறது, இதான் வேதம் சொல்லியிருக்கு செய்யும்படி. ஒருவருக்கொருவருங்கிறது 50 தடவைக்கு மேல புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பு காட்டணும். எந்த அளவுக்கு அன்பை காட்டுறீங்க? எந்த அளவுக்கு குறைகளை பெரிதுபடுத்தாம அன்பை காட்டுறீங்க? எந்த அளவுக்கு மற்றவர்கள் ஒரு தப்போ பாவமோ செஞ்சிட்டா உங்க இருதயம் எந்த அளவுக்கு வலிக்குது நீங்க செஞ்சிட்ட மாதிரி? அவங்க திருந்த எந்த அளவுக்கு ஜெபம் பண்றீங்க? எந்த அளவுக்கு அந்த அன்போடு அதை நினைவுபடுத்தி அவர்கள் திருந்த எந்த அளவுக்கு உதவி செய்றீங்க? அதைத்தான் வேதம் செய்ய சொல்லுது. சுயநலம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு சுயத்துல வரப்பாக்கும், அதை நம்ம அழிக்கணும். நம்ம ஒருவருக்கு ஒருவர் உயர்த்தி விடுறதுல தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் செய்றீங்களா? ஏன்னா நம்ம குடும்ப ஆராதனையில சபை மக்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இதெல்லாம் செய்யாம இந்த அக்கறை இல்லாம ஜெபம் பண்ண முடியுமா? அது போய் ஜெபமா போயிருமே. சர்ச்சில் பேர் சொல்ல மாட்டேன், திருவிருந்து முடிஞ்சு இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார், சண்டை போட்டு. நீங்க என்ன பண்ற? திருவிருந்து எடுத்திருக்கிறோன்னு ஒரு அறிகுறி அக்கறையே அது சபையா இருக்க. பிசாசு நுழைஞ்சிட்டான்னு தான் அது அர்த்தம்.
தேவ பயமே ஒரு சொட்டு கூட இல்லாத இடத்துல தான் அப்படி செய்வேன். அது நமக்கு நடந்துடக்கூடாது, அங்க போயிடக்கூடாது. அதான் நம்ம அக்கறை எடுத்து இந்த போதனைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து, குடும்பங்கள் சரியாக இருந்து, போதகர்கள் சரியான கவனிப்பையும் கொடுத்து எல்லாம் செய்துட்டு வந்தா தான் இதெல்லாம் இல்லாமல் ஆக்கலாம், ஏற்படாம பார்த்துக்கலாம். திருச்சபை அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து அவபக்தியையும் மாம்ச இச்சைகளையும் தவிர்த்து பக்தியோடும் தாழ்மையோடும் நீதியோடும் இவ்வுலகில் வாழ வேண்டும். அவர்கள் பலவீனமானவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும். இத்தகைய கடமைகளை தெய்வீக பராமரிப்பு நமக்கு அளிக்கும் விசேஷ சமயங்களில், அதாவது தொல்லை நிறைந்த காரியங்களிலும் அதிக பிரச்சனைக்குள்ள சமயங்களிலும் நம்மிடம் ஆலோசனையோ ஆறுதலோ கேட்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். சபைக்குள்ள செய்ய வேண்டியது இதெல்லாம். பாவம் செய்திருக்கும் ஒருவரை மீட்டு எடுக்க வேண்டியதற்காக தனிப்பட்ட முறையில் அவரை திருத்தும் போது இந்த கடமைகளை அவருக்கு செய்ய வேண்டும். அத்தகைய முயற்சி பலனளிக்காவிட்டால் ஒருவரோ 2 பேரோ இத்தகைய திருத்த நடவடிக்கையில் கிறிஸ்துவின் கட்டளையின்படி ஈடுபட வேண்டும். அதனால் 2 அல்லது 3 பேருடைய சாட்சியத்தின்படி எந்த வார்த்தையையும் நிலைநாட்ட வேண்டும். பார்த்தீங்க, ஒழுங்கு நடவடிக்கை பற்றி சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா அது இல்லாம நம்ம வாழ முடியாது. சபை மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை செய்யறதுக்கு கூட வேற எதுக்குமே அந்த உலகத்துல ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்ததில்லை, சபைக்கு தவிர. 13வது, உள்ளத்தில் பிரச்சனையும் குழப்பத்தையும் கொண்டிருக்கும் ஒருவருக்கு எல்லோராலும் சமயத்துக்கு தகுந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடிய தகுதி இல்லாததால் அத்தகைய நிலையில் தனிப்பட்ட விதத்திலும் பொது ஆராதனையின் மூலமும் சாதாரண கிருபையின் நியமங்களையும் பயன்படுத்தியும் ஆறுதல் காண முடியாத ஒருவர் தன்னுடைய சபை போதகரிடமோ அல்லது முதிர்ச்சியுள்ள ஒரு கிறிஸ்தவரிடமோ உதவியை நாட வேண்டும். அதாவது ஒரு கிறிஸ்தவன் சபையில பலவீனமான நிலையில் இருந்தா போதகரின் உதவியை நாடத்தான் வேணும். இல்லாட்டி அந்த சபைக்குள்ளேயே மிகவும் முதிர்ச்சி உள்ளவங்க, எல்லாராலும் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுத்துட முடியாது. அத்தகைய மனக்குழப்பத்தை கொண்டிருக்கும் ஒருவர் பெண்ணாக இருந்தாலோ அல்லது வேறு காரணத்தாலோ போதகரோடு நடக்கும் கூட்டத்தில் தன்னோடு நெருங்கிய தன் நண்பரோ நண்பியோ இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவ்வாறு செய்வது மிகவும் நலமானது. எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா அன்னைக்கே எழுதியிருக்காங்க. ஒரு இளம் பெண்ணோ இல்லாட்டி திருமணமான ஒரு பெண்ணோடையோ ஒரு பாஸ்டர் தனியா கவுன்சிலிங் கொடுக்க கூடாது. இப்ப அந்த பெண்ணே அதை உணர்ந்தால் தன்னுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டோட போகலாம் பாஸ்டர் பார்க்க. உண்மையில பாஸ்டர்ஸே என்ன செய்திருக்கோம், வேற யாரும் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க. எங்க சேர்ச்சிக்கு புதுசா வந்த ஒரு இளம் பெண் சில ஆலோசனைகள் கேட்க ஆரம்பிச்சு. நான் சொல்லிட்டேன், டெக்ஸ்ட் மெசேஜில் எல்லாம் கேட்காத, ஜூம்ல வா. அது என் மனைவிக்கும் தெரியும். அவசியமானா ஜூம்ல வா. அவர் சொன்ன சேர்ச்சுக்கு வந்து உங்களை பார்க்கலாம் பாஸ்டர். முடியவே முடியாது. அவனை நான் தனியா பார்க்க மாட்டேன். இப்போ புரியல, ஏன்னா அவன் முந்தி இருந்த இடத்துல இதெல்லாம் சகிச்சோம். ஏன் பாஸ்டர்னு கேங்க, அது தப்புமா, வேதத்தில் அப்படி சொல்லுங்க. அதனால அடுத்த முறை வரனா நீ ஏன் வீட்டுக்கு வா, என் மனைவியோட இருக்கிற நேரம் நான் உனக்கு ஆலோசனையை கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஜூம் டெக்ஸ்ட் மெசேஜில் எல்லாம் நான் கொடுக்கறது இல்லைங்களா? அது எங்க போயிருமோ நமக்கு எப்படி தெரியும்? அப்ப அன்னைக்கு பியூரிட்டன்ஸ் 17ஆம் நூற்றாண்டிலேயே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது வேதம் சொல்றது, வேதம் சொல்றதுனால தான். ஆகவே வேத உண்மைகள் எந்த நூற்றாண்டா இருந்தாலும் மாறக்கூடாது, மாறவும் முடியாது. நீங்களும் பாஸ்டர்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும். 14 கடைசியானது, வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கர்த்தரின் பராமரிப்பால் ஒன்றாக இணைந்து தங்களுடைய வேலை காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ பிரயாணம் செய்ய நேரிட்டால் போகிற இடங்களில், இப்ப இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா, குட் எக்ஸாம்பிள். இப்ப
இப்ப நீங்க வீட்டுல இல்ல குடும்பமா, இந்த குடும்ப கூட்டத்தினால நீங்க இங்க கூடி வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கர்த்தர் தங்களோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகவும் கர்த்தரின் வழியில் தொடர்ந்து நடந்து தங்களுடைய கடமைகளுக்கான ஜெபத்தையும் நன்றி கூறுதலையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் தங்களோடு இருப்பவர்களில் தகுதியானவர்கள் அத்தகைய கடமையை செய்ய அனுமதிக்கலாம். இப்ப எங்க இருக்கிற நேரமும் கூட நீங்க முடிஞ்ச வர குடும்ப ஆராதனை நடத்தணும். இப்ப 2 குடும்பங்களை ஒரே ரூம்ல போட்டு இருந்தாங்கன்னா 2 குடும்பங்களும் சேர்ந்து அது செய்யலாம். அதே வேளை தங்கள் மத்தியில் எத்தகைய இழிவான சம்பாஷணைகளும் இருந்து விடாமல், இதெல்லாம் கூடி வந்தா சில நேரம் மாம்ச இதுல சம்பாஷணை மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம காசிப் படிக்கிறது இருக்குமா இல்லையா? கிணத்தடி பேச்செல்லாம் இங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. மற்றவங்க விஷயம் அது இது, ஏன் மீச அப்படி இருக்குது எல்லாம் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் பேசுற பேச்சே இல்லை, அதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாது. ஆகவே தங்கள் மத்தியில் எத்தகைய இழிவான சம்பாஷணைகளும் இருந்து விடாமல் பேசுகிற எதுவும் நன்மையானதும் எல்லோருக்கும் பயனுள்ளதாகவும் கேட்பவர்களுக்கு கிருபையை அளிப்பதாகவும் இருக்குமாறு கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்படி கூடி வருகிற பொழுது கூட நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு கவனத்தோட மகிமைப்படுத்தணும். அதனால நம்ம பேச்சு எல்லாம் மீறி போயிடக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய விதத்தில் உயர்த்துகிறதா பார்த்து எந்த பேச்சு. இந்த இத்தகைய விளக்கங்களின் முக்கிய நோக்கம் ஒரு புறம் அனைத்து போதகர்கள் மற்றும் திருச்சபை அங்கத்தவர்கள் மத்தியில் பக்தியோடு கூடிய நடைமுறை வாழ்க்கையை பாதுகாக்கவும் விஸ்தரிக்கவும், சகலவிதமான அவபக்தியையும் மத நிந்தனைகளையும் இல்லாமலாக்கவும், இன்னொரு புறம் சமய ஆராதனை என்ற பெயரிலும் போர்வையிலும் போலித்தனங்களையும் பிரிவினையையும் ஒழுக்கக்கேடுகளையும் கிருபையின் பொது நியமங்களையும் போதகர்களையும் உதாசீனப்படுத்துவதையும் மாம்சத்தின் கிரியைகளை செய்தலையும் குறிப்பிட்ட பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய கடமைகளை உதாசீனப்படுத்துதல் மற்றும் உண்மைக்கும் சமாதானத்துக்கும் புறம்பான அனைத்தையும் பரப்புதல் போன்றவற்றையும் தடை செய்வதுமே இவற்றின் பிரதான நோக்கம். பாத்தீங்களா எப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் அவங்க இருந்திருப்பாங்க. ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அப்படி இருந்தார். அவரு மட்டும் இல்ல, எல்லா பியூரிட்டன்ஸும் அந்த மாதிரி தான். அதுக்கு பெண்ணுக்கு வந்த ராபர்ட் மரே மேக்ஷேன், ஆண்ட்ரூ போனு, ஜான் ஓவன், ஜான் பனியன் எல்லாருமே தான். அவங்க தான் அழைக்கப்பட்டவங்க. பக்திமான்களா மக்களுடைய ஆத்துமாக்கள்ல கரிசனை செலுத்தி அக்கறை எடுத்து சபையில புனிதம் பரிசுத்தம் இருக்குமாறு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்க தயங்கவே இல்லை. ஏன்னா அது திருத்து நடவடிக்கை. திருத்து நடவடிக்கை இல்லாட்டி நம்ம சரிப்படவே முடியாது. அது அவசியமானது. நம்ம மருந்து போடுற மாதிரி தான், சர்ஜரி பண்ற மாதிரி தான், அது அவசியமானது. அது பண்ணாட்டி காயம் சரி வராது, குணப்பட முடியாது. இப்ப ஆவிக்குரிய குணப்படுத்தலுக்கு அவசியமான திருத்த நடவடிக்கையை எடுத்துத்தான் ஆகணும். சரி, அதுக்கு நம்ம உடன்படணும். அது நம்ம நன்மைக்காக. அப்ப இதெல்லாம் சரியா போறதுக்காகத்தான் அந்த குடும்ப ஆராதனை அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து எந்த அளவுக்கு பொது ஆராதனையிலெல்லாம் கவனம் செலுத்துகிறார்களோ அதே விதத்தை குடும்ப ஆராதனையிலும் கவனம் செலுத்தி சபை மக்கள் அந்த குடும்ப ஆராதனையை நடத்துகிறார்களா, சரியாக நடத்துகிறார்களா என்று பார்த்து ஆலோசனை சொல்லியிருக்கிறான். அப்படி நடக்கிற சபை எவ்வளவு அருமையா இருக்குன்னு தெரியுமா? போலி போதனைகள் உள்ள நுழைஞ்சிடாம இருக்க, கண்டவங்களாம் அந்த குடும்பத்துல வீட்டுல நுழைஞ்சி தேவையில்லாத போதனையை கொடுத்துடாமல் இருக்க அந்த காலத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறான். இப்ப அதே பியூரிட்டனிசம் நம்ம காலத்துல இருந்திருந்தா வெளுத்து பின்னி எடுத்திருப்பாங்க. என்னத்தை? இன்டர்நெட்ட. அவங்க காலத்துல இருக்குல்ல, போனு கூட இருக்குல்ல, அதனால எழுதல. ஆனா நாம இன்னைக்கு சொல்ல வேண்டி இருக்கு, குடும்ப ஆராதனையில இன்டர்நெட் நுழையாம இருந்துடும். ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் சேர்ச்சியே நடத்துறானுங்களே. பிசாசு மட்டும்தான் அப்படி நடத்தும், வேற யாரும் நடத்த மாட்டாங்க.
ஏன்னா அது வேதத்துக்கே முரணானது. வேதத்துக்கே முரணானது. அங்கெல்லாம் போகக்கூடாது, சர்ச்சுக்கு தான் போகும். முடிஞ்ச வரையும் தேடி மாம்சம் என்ன சொல்லும், ஐயோ நீ கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்குது, அதான் இன்டர்நெட்ல பாத்துக்கலாமே, ஆராதனையே நடத்துறாங்களே. ஆனா அங்க பரிசுத்த ஆவி வாராருன்னு யாரு சொல்லி இருக்கிறது? சபை கூடி வருகிற பொழுதுதான் அங்க ஆண்டவர் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இன்டர்நெட்ல சபையா கூடி வருது. நம்ம கவனமா சிந்திக்கணும், வேதபூர்வமா சிந்திக்கணும். நவீன கருவிகள் அதெல்லாம் இருக்குங்கிறதுனால அகப்பட்டு வீண் போயிடக்கூடாது. உங்க சபை போதனைகள்ல இருந்து மீறாம பாத்துக்கணும் உங்க இருதயம், வேற எங்கேயும் போயிடா. சில பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா? அது ஆண்டவருக்கு தானேப்பா தெரியும். நம்ம சர்ச்ல இருக்கிறவங்க, அங்கத்தவத்துக்கு வாரவங்க கிறிஸ்தவர்களா இல்லையான்னு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், இல்லையா? அதுக்காகத்தான் அவங்களுடைய சாட்சியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கிளாஸஸ் எல்லாம் நடத்தி ஒத்துக்கிறாங்களான்னு பார்த்து, இருதயம் இருக்கான்னு பார்த்து மெம்பர்ஷிப் கொடுக்கிறோம். அப்படி மெம்பர்ஷிப்புக்கு வந்தவங்களுக்கு போதக கண்காணிப்பு, போதக ஆலோசனை கொடுத்து வீடு விசாரணையும் செய்து பார்த்துக்கிறோம். அப்ப அதுல அவங்க நடந்து கொள்ளுகிற முறைகளை பார்த்து என்ன நம்மளால் சொல்ல முடிகிறது, விசுவாசத்திற்கான அறிகுறிகளை பார்க்க முடிகிறதுன்னு சொல்ல முடியும். இப்ப வெளியே இருக்கிறவங்களாம் பார்த்து அவன்லாம் கிறிஸ்தவன் இல்லையான்னா, இப்ப இதெல்லாம் பார்க்காம அவங்க எப்படி நான் கிறிஸ்தவன்னு சொல்றது முடியுமா? முடியாது. இதுக்காக அவங்க கிறிஸ்தவமே இல்ல நரகத்துக்கே போறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியாத விஷயத்தை நான் சொல்ல முடியும். சபையில தான் அதெல்லாம் பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கு. இப்ப சொன்னேன்ல 2 வாரத்துக்கு முந்தி ஒரு லேடி சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்கல, ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால அமைதியோட பேசி நீங்க என்ன கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி பட்டேன். ஒரு தள்ளி வைக்கலாம் ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு நாள் வந்திருக்கிறீங்க, நாங்க அன்பு காட்டலையா? தொடர்ந்து காட்டுறோம். ஆனா திருவிருந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு வேற காரணங்கள், அதை வேணா சொல்லுங்க, நான் அருமையா சொல்லி கொடுக்குறேன். அதனால நீங்க கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது திருவிருந்து பற்றிய பிரச்சனை, உங்களை எங்களுக்கு சரியா தெரியாது. அப்ப சொன்னாங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான். அது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? சபைன்னு கூப்பிட்டுக்கிறதெல்லாம் சபையா? எனக்கு எப்படி தெரியும்? எங்க வேதம் சொல்லுது அவன் சபைன்னு பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால அதை அங்கீகரிக்கும்படி வேதம் எங்க சொல்லுது? ஒரு புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி இல்லை. ஆராய்ந்து பார்த்து நீ அவர்களோடு உறவாடுன்னு தான் சொல்லு. பாஸ்டரோட பேசி பார்த்து அவன் என்ன விசுவாசிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு பார்த்து பழகி அதுல வர்ற நம்பிக்கையில தான் உறவாடுகிறோம். இப்ப பாஸ்டர் மிச்சு வந்தாலோ மத்தவங்க வந்தாலோ அதெல்லாம் அப்படிப்பட்ட சபைங்கிறதுனால. இல்லாட்டி இவ்வளவு தூரம் அவரை கொண்டாந்து நம்ம கூட்டத்துல எல்லாம் பேச விடுவோமா? விடுவோமா? எல்லாரையும் அனுமதிக்கிறது இல்ல. நமக்கு எல்லாரையும் தெரியாது யாருன்னு கூட. வீட்டு உள்ளுக்கே யார அனுமதிக்கிறதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறோமா இல்லையா? ஆவிக்குரிய விதத்துல நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அவங்களுக்கு தகுதி தேவை, உறவு சரியா இருக்கும். அப்ப பியூரிட்டன்ஸ் எவ்வளவு அருமையா திருச்சபையில இயேசு மேல காட்டின வைராக்கியமும், இயேசுவின் மனைவியாகி அந்த திருச்சபையில் அவளுக்கு காட்டிய வைராக்கியமும் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். நம்ம சீர்திருத்த சபையா இருந்த அது யாருக்கு இல்லையோ சீர்திருத்தம் பேசுறத நிப்பாட்டிக்க. திருச்சபை தேவனுடையது, அது மேலதான் அவர் அதிகமா நேசம் காட்டுகிறார். அதுல இருந்து வாழணும், அதுல இருந்து அவருக்கு சேவை செய்யணும் அந்த மக்களோடு கூட. அதுதான் வேதம் எதிர்பார்க்கு.